through சொல்றேன். God works through men, not methods. தமிழ் புரியவில்லை, ஆங்கிலம் புரியவில்லை. ஆண்டவர் வழிமுறைகள் மூலமாய் கிரியை செய்வதில்லை, மனித மூலமாய் கிரியை செய்கிறார். God never works through methods, he works through men. நம்ம சொல்லத்தல மெத்தட் சொல்லி தரோம், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. அவர் சொல்றாரு, எவனுமே வேணாம், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் பின்னே வா, உன்னை என்ன ஆக்குறேன்? மெத்தட் சொல்லி தரல, மெத்தட் சொல்லி தரல, வாழ்க்கையில உண்மைகளை சொல்லி கொடுக்கிறார். மெத்தட் பாருங்க, ஸ்கூல் கல்லூரி கற்றுக் கொடுப்பதெல்லாம் மெத்தட்ஸ். இப்போ சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்க படித்த படிப்புக்கும் நீங்க செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இருக்குதா? நீங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் ஒரு கிருபாக்கு சம்மந்தமாக இருக்கலாம், மற்ற யாருக்கும் சம்மந்தமாக வந்து பாருங்க. எவ்வளோ போய் உட்காந்துக்கிறேன் கீழே, எம்ஏபிஏல, எம்பிஏ, எம்ஃபில், சிஏ, சம்மந்தமே இல்லை. கேட்டால் அவங்க யாருமே சொல்லுவாங்க, நீ தானே கல்யாணம் பண்ணி பாஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். ரைட். என்ன பாருங்க, தேவர் இந்த வருஷம் விஷயத்துக்கு வரலாம். எல்லாம் இந்த வருஷத்துக்கு ஒருத்தர் படிங்க, இந்த வருஷத்தை 4ஆம் வசனம், எங்களுக்கு அருளப்பட்ட அந்த ஆறுதல் போதும். ஸோ இதே தான் அந்த 106 எனக்கு பாராட்டின கிருபை, பாராட்டுதல், அருளப்படுதல் ஒரே வார்த்தை தான், ரெண்டுமே தமிழ் புரியுதா இல்லையா? பாராட்டு, அருளப்படுதெல்லாம் ஒரே வார்த்தை தான். சொல்லுங்க, எனக்கு அருளப்பட்ட, இல்லை கை நீட்டி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எந்த உபத்திரவத்திலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் போதும். ரொம்ப கஷ்டம் என்ன பாருங்க, திரும்பி சொல்ல போறேன். ரொம்ப கடினமானது, ஆனால் சாத்தியமானது. உங்களுக்கு God what expects இந்த 2020 தேவன் எதிர்பார்ப்பு தெரியுமா? உங்கள் மூலமாய் தேசத்திற்கு ஒரு ஆறுதல். சொல்லுங்க, என் மூலமாய் என் குடும்பத்துக்கு ஆறுதல். முதல்ல என்ன சொன்னேன்? என் மூலமாய் தேசத்துக்கு ரட்சிப்பு, என் குடும்பத்துக்கு. நல்ல குடும்பமா கெட்ட குடும்பமா? என்ன பண்றாரு அவரு? நல்ல குடும்பம் கெட்ட குடும்பமா? அப்படியே போட்டுச்சு அவர். என்ன குடும்பம் அது? அதை சொல்லுங்க, பைபிளே படிக்கிறது இல்லை. அவர் கலகம் செய்கிறவர்கள், பெற்ற நன்மைக்கு தகுதியா இல்லாதவர்கள். ஹலோ, இதை தமிழ் புரியுது? பெற்ற நன்மைக்கு தகுதி இல்லாதவர்கள் நன்மை பெறுவாங்க, ஆனா அதுக்கு நன்றியா இருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, அவர்களை ரட்சிக்க நான் வல்லமை உள்ளவன். தமிழ் புரியலையோ? பெற்ற நன்மைக்கு என்ன எப்படி இல்லாதவங்க அவங்கெல்லாம்? ஹலோ, வனாந்திரத்திலும் சமுத்திரத்திலும் அவர்களை நடத்தினார், ஆனால் அவர் எப்படி இல்லை? அவங்க நல்ல. ஆனால் சொல்லுகிறான், என்னை நினைத்து அவருடைய